இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வாங்கி கொடுத்த சிம் கார்டினுடைய வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் பெண்டன்ட் செஞ்சு அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க. இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பழைய சிம் கார்டு எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டு எடுத்துக்கோங்க. கூடவே மெட்டாலிக் கலர் பவுடர் இல்லைன்னா பேர்ல் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால், காம்பஸ், லைட்டர், பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் ஒரு சின்ன சைஸில் ஃபெதரும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிம் கார்டு எடுத்து இதனுடைய இன்னொரு சைட்லையும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்குது. இப்போ காம்பஸோ இல்லை ஏதாவது ஒரு நீடல் எடுத்து இந்த லைட்டரில் அதை ஹீட் பண்ணிவிட்டு இதனுடைய சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸை போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி இது கலர் பண்ணுறதுக்காக மெட்டாலிக் கலர் பவுடரையும் கொஞ்சமாக இந்த ஃபெவிகாலையும் போட்டு கலக்கி ஒரு பெயிண்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் மேக் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் பேர்ல் கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா கிளிட்டராக இருக்கும். இந்த மெட்டாலிக் கலர் பவுடர் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு கோல்டன் கலர் எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ OHP ஷீட்டை வந்துட்டு குட்டியாக எடுத்துட்டு இதனுடைய ஷேப்பை வந்து அப்படியே அதில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி 2 பீசஸ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். முன்னாடி சைடு வச்சு ஒன்று ட்ரேஸ் பண்ணணும், அதனுடைய பின்னாடி சைடு வச்சு இன்னொன்று ட்ரேஸ் பண்ணணும். நம்ம ட்ரேஸ் பண்ண பகுதியை இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கு பின்னாடி இந்த சிம் கார்டை திரும்பியும் எடுத்து அதில் இன்னொரு லேயர் நம்ம ஏற்கனவே கொடுத்த ஃபெவிகால் வந்து கொடுக்க போகிறோம். இந்த லேயர் ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் கொடுக்க மூலமாக இதை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கோல்டனி லுக்கில் இருக்கும். அதே நேரத்தில் இதில் ஃபெவிகால் இருக்கிறதுனால இதுக்கு மேலே OHP ஷீட்டை நம்ம ஒட்டும் போது அது ஈஸியாக ஒட்டிக்கும். இதுக்குன்னு தனியாக இன்னொரு லேயர் அப்ளை பண்ண தேவை இருக்காது. அதனால தான் இதையே நம்ம அப்ளை பண்ணுறோம். பார்த்து மெல்லமாக இந்த கோல்டன் கலருக்கு மேலே இந்த OHP ஷீட்டை ஒட்டிடலாம். இது வந்து ஒன் சைடை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுச்சு. இது கவர் பண்ணோன்னையும் ஸ்லோவாக இதை வந்து திருப்பி விட்டுட்டு இதனுடைய இன்னொரு சைடு எங்கே வந்து இப்போ ஸ்பேஸ் தெரியுதோ அந்த சைடு நம்ம திருப்பிட்டோம். அங்கேயுமே இதே மாதிரி கலர் அடித்ததுக்கு பின்னாடி நம்ம ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சுருந்தா அந்த குட்டியூண்டு சைஸில் இருக்கக்கூடிய ரெக்கையை மெல்லமாக உள்ளே வைக்கணும். ஒரு 4 ஸ்டெப்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் குவில்லிங் பேப்பருக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை நீங்கள் உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ பின்னாடி சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்னூண்டு சைஸில் இருக்கக்கூடிய OHP ஷீட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லபடியாக காயிட்டோம். இப்போ திரும்பி ஹீட் பண்ணி அந்த சென்டரில் நம்ம ஓட்டை போட போகிறோம். எல்லா ஒர்க்குமே ஃபைனலாக முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹோல்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் நம்ம ஹோல்ஸ் போட்டிருந்தோம். இப்போ திரும்பி அது மேலேயே நம்ம ஹோல்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி இந்த லாக்கெட்டுக்குள்ளே செயின் போறதுக்கு தேவையான ஒரு குட்டியூண்டு சைஸில் இருக்கக்கூடிய ரிங்கை வந்து நம்ம இது கூட பிளேஸ் பண்ணுறோம். இதையும் இது கூட நம்ம அட்டாச் பண்ணோன்னே நம்ம பெண்டன்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன கலரில் பெண்டன்ட் பண்ணுறீங்களோ அதே கலரில் செயினையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்த ஒரு பொருளை அவங்களுக்கே கிஃப்டாக செஞ்சு கொடுக்கறது ஒரு சூப்பரான கிஃப்ட் ஐடியாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.